மூன்றாவது ஸ்லோகம். த்யாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம ப்ராஹுர்மணீஷிணக யஜ்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யமிதி சாபரே. சந்நியாசம், தியாகம் என்ற இரண்டு சொற்களுக்கான விளக்கத்தை இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த இரண்டு சொற்களினுடைய அர்த்தத்தை அர்ஜுனன் கேட்க, முதலில் பகவான் மற்ற சான்றோர்களுடைய கருத்தை கூறிக்கொண்டு வருகின்றார். அதில் இரண்டாவது ஸ்லோகத்தில் சந்நியாசத்தை பற்றிய முதல் கருத்து, சந்நியாசம் என்பது மற்ற சில கர்மங்களை துறந்து தன்னுடைய கடமைகளை துறக்காமல் இருத்தல் என்று கூறினார். அதாவது நித்திய கர்மத்தை, நம்முடைய கடமையை துறக்காமல் செய்து கொண்டிருந்த போதிலும் மற்ற காமிய கர்ம, நிஷித்த கர்ம போன்றவைகளையெல்லாம் துறத்தல் சந்நியாசம் என்று அழைக்கலாம் என்பது ஒருவருடைய கருத்து. பிறகு இரண்டாவது ஸ்லோகத்திலேயே தியாகம் என்றால் அனைத்து கர்மங்களையும் நாம் செய்து கொண்டு ஆனால் பலனை மனதளவில் துறத்தல் தியாகம் என்ற பொருளை கூறினார். இப்போ சந்நியாசம் என்று வரும்பொழுது செயலை துறத்தல், தியாகம் என்று வரும்பொழுது செயலை துறக்காமல் செயல் செய்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற பலனை மனதளவில் துறத்தல். இப்போ தியாகம் என்று கூறும் பொழுது அனைத்து செயலிலும் ஈடுபட்டு கொண்டு ஆனால் பலனை துறத்தல் என்று கூறினார். பிறகு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் முதல் வரியில் சந்நியாசம் என்ற சொல்லுக்கான இரண்டாவது கருத்தை கூறுகின்றார். இந்த இரண்டாவது கருத்து என்னவென்றால், அனைத்து கர்மத்தையும் துறத்தலுக்குத்தான் சந்நியாசம் என்று பெயர். ஆகவே சந்நியாசம் என்ற விஷயத்தில் இரண்டு கருத்துகள் நிலவி வருகின்றன. எல்லா கர்மத்தையும் துறப்பதுதான் சந்நியாசம் என்பது ஒருவருடைய கொள்கை. மற்றவர்களுடைய கொள்கை, எல்லா கர்மத்தையும் துறக்க வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் மற்ற காமிய கர்மங்களை துறந்தாலே சந்நியாசம் என்று அழைக்கலாம் என்பது இரண்டாவது கொள்கை. இப்போ இந்த இடத்தில்தான் நாம் விளக்கத்தை பார்க்க வேண்டும். இப்போ எல்லா கர்மத்தையும் துறப்பது சந்நியாசம் என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு வரும். எல்லா கர்மத்தையும் துறந்துவிட்டால் ஜடத்தை போல எந்த விதமான மூமெண்ட், அசைவும் இல்லாமல் இருக்க வேண்டியது வருகிறதே என்றால், அந்த இடத்தில் கர்ம என்ற சொல்லுக்கான பொருளை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது அத்தியாயத்தில் பகவான் ஒரு எச்சரிக்கையுடன் கர்ம தத்துவத்தை விளக்கியுள்ளார். எது கர்ம எது அகர்ம என்ற விஷயத்தில் ஞானிகள் கூட குழம்பி இருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஞானிகள் என்றால் பெரிய சிந்தனையாளர்களும் கூட இதில் குழப்பத்தை அடைந்துள்ளார்கள் என்று பகவான் கூறியிருக்கின்றார். அதாவது எது செயல் எது செயலின்மை, இதில் பெரிய குழப்பம் இருக்கின்றது என்று கூறி கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்றெல்லாம் தத்துவத்தை உபதேசித்திருக்கின்றார். இதில் கர்ம என்ற ஒரு தத்துவத்தை இரண்டு கோணத்தில் நாம் பிரிக்கின்றோம். ஒன்று, கர்ம என்றால் செயல், ஆக்டிவிட்டீஸ், மூமெண்ட் என்று பொருள் கொண்டால் நம்மிடமிருந்து வருகின்ற அனைத்தும் கர்மமாகி விடுகின்றது. கர்ம என்றால் ஆக்ஷன், மூமெண்ட், செயல் என்றால் மூச்சுடுவது முதல் கொண்டு கர்மமாகி விடுகின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒருவன் மரணத்தை அடையும் வரை
ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றான். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், ஒரு செயலும் செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது. நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவோ பெரிய செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நம்ம ஒரு 15 இட்லியை சாப்பிட்டு தூங்கியிருக்கோம். 6 மணி நேரம் கழித்து எழுந்தோன்னே மீண்டும் கிச்சனுக்கு ஏன் போகிறோம்னா எவ்வளவோ ஒரு பெரிய செயல் நடந்திருக்கு, உள்ள அவ்வளவே ஜீரணம் பண்ணுற செயல் நடந்திருக்கு. அப்போ நமக்குள்ளே எவ்வளோ ஒரு பெரிய கர்மம் நடந்திருக்கின்றது. ஆகவே நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட பிராணன் நிற்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் ஆக்டிவிட்டீஸ் மூமெண்ட் என்று பொருள் கொண்டால் மரணம் அடையும் வரை நம்முடைய உடலானது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்போ அந்த அடிப்படையில் எல்லா செயலையும் துறப்பது சந்நியாசம்னா, யார் ஒருவர் சந்நியாசத்தை அடைகிறார்கள்? எப்பொழுது ஒருவர் இறந்து விடுகிறாரோ அப்பொழுது தான் அவருக்கு சந்நியாசம் கிடைக்கின்றது என்று பொருள் வரும். ஆகவே அந்த பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற ஆக்டிவிட்டிஸ், செயல்களை கர்மம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிறகு சங்கரர் கூறுவார், நம்முடைய தேகத்தை, உடலை பாதுகாப்பதற்காக சில செயல்களில் மேற்கொள்வோம், அதையும் நாம் கர்ம என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது உணவை உட்கொள்ளுதல், பிறகு உடலை தூய்மையாக வைத்திருத்தல், குறிப்பாக பிக்ஷை எடுத்தல், இவைகளையெல்லாம் கர்ம என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஷரீர ஸ்திதி மாத்திர கர்ம, ஷரீர யாத்ரா மாத்திர கர்மன்னு சொல்லுவார். ஷரீர யாத்திரானா ஷரீரத்தினுடைய யாத்திரை. ஷரீரம் உயிரோடு இருக்க நாம் செய்யப்படுகின்ற ஆக்டிவிட்டீஸ், அதையும் கர்ம என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அது எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றது. அந்த கர்மத்தை யாராலும் துறக்க முடியாது. அந்த கர்மத்தை நான் துறந்துட்டேன்னா ஷரீர யாத்திரை நின்று விடும். இப்போ ஷரீரத்தினால ஒரு செயலும் நடைபெறாதுன்னா அது மரணம். ஆகவே துறவு சந்நியாசம் என்பது உடலிலிருந்து வருகின்ற செயலின்மையை குறிக்கவில்லை. பிறகு உடலை பாதுகாக்க நாம் மேற்கொள்கின்ற அடிப்படையான செயலையும் குறிப்பதில்லை. அப்படி குறித்தால் மரணம்தான் சந்நியாசம் என்று ஆகிவிடும். இப்போ ஒருவர் சொல்கிறார், நான் உலகத்தை துறந்து விட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய் காட்டில் இருக்காருன்னா அந்த காடும் உலகம்தானே. அப்போ அவர் எதை துறந்திருக்கின்றார்? இப்போ இந்த இடத்துல அந்த துறவு சந்நியாசம் என்றால் என்ன என்பதைத்தான் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். 18வது அத்தியாயம் வர்ற வரைக்கும் அர்ஜுனனுக்கு சந்தேகம் இருந்து கொண்டு இருந்தது என்றால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த சந்நியாசங்கிற சொல் அவ்வளவு சூக்ஷ்மமான அர்த்தத்தை உடையதுன்னு தெரிகின்றது. இல்லைன்னா இந்த சந்தேகமெல்லாம் 4வது 5வது அத்தியாயத்திலே அர்ஜுனனுக்கு போயிருக்கணும். கடைசியில் இதே சந்தேகத்தை கேட்பதிலிருந்து அர்ஜுனனை மந்தமான புத்தியை உடையவன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த டாபிக் சூக்ஷ்மம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து மிக சூக்ஷ்மமானது என்பதை இது காட்டுகின்றது. ஆகவே சந்நியாசம், துறவு என்பது உடலிலிருந்து வருகின்ற செயலை நிறுத்துவதோ, உடலை பாதுகாக்க நாம் மேற்கொள்கின்ற செயலை நிறுத்துவதோ அல்ல. பிறகு இங்கு பகவான் அனைத்து கர்மத்தையும் துரத்தலைத்தான் சந்நியாசம் என்று சில ஞானிகள் கூறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த அனைத்து என்பது உடலிலிருந்து வருகின்ற செயலையோ உடலை பாதுகாக்க நாம் மேற்கொள்கின்ற செயலையோ குறிப்பதில்லை. பிறகு எதை குறிக்கின்றது என்றால், நம்முடைய கடமை அல்லது ஒரு குறிப்பிட்ட சங்கல்பத்திலிருந்து உருவாகின்ற செயலை குறிக்கின்றது. ஒரு பொறுப்பை குறிக்கின்றது. அதாவது திட்டமிட்டு நாம் செய்கின்ற செயல்களை குறிக்கின்றது. அல்லது நாமே ஒரு கடமைகளை உருவாக்கி நம்மை சார்ந்திருப்பதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த கடமைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். சில பைண்டிங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொள்கின்றோம். பைண்டிங் ரிலேஷன்ஷிப்னா நான் அவர்களை பாதுகாக்கின்றேன் என்ற ஒரு உறவை நாம் உருவாக்கி கொண்டு அந்த உறவிலிருந்து வருகின்ற ஒரு கடமைகளை குறிக்கின்றது. அதையும் துரத்தல் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது.
இப்போ எல்லா கர்மத்தையும் துரத்தல் சந்நியாசம் என்றால் இங்கு சந்நியாச ஆசிரமத்தை குறிக்கின்றது. அவர் காமிய கர்மத்தை, நிஷித்த கர்மத்தை, பிராயஷ்சித்த கர்மத்தையும் துறந்து பிறகு அவருக்கென்று ஒரு டியூட்டி கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது. நம்மெல்லாம் அப்படி இல்லை. இப்போ நான் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கிளாஸை நிறுத்தாமல் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனதில் என்ன இருக்கும்? நான் இந்த நேரத்தில் இவ்வளோ டியூட்டியை வச்சுருக்கிறேனே, இவ்வளோ கடமை அங்கே காத்துட்ருக்கே அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு டியூட்டியும் கிடையாது, ஆனால் எங்களுக்கு அப்படின்னு தோன்றும் அல்லவா? அப்போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கோம்? அந்த இடத்துல அந்த நேரத்தில் நான் இருந்தாக வேண்டும் என்ற ஒரு நியதியை உருவாக்கி வைத்துள்ளோம். அதுதான் நித்திய கர்ம, கடமை, வர்ண ஆசிரம ஸ்வதர்மம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்வதர்மத்தை துரத்தல் சந்நியாசம். தனக்கென்று ஒரு ஸ்வதர்மமே கிடையாது. அதாவது ஜாதியின் அடிப்படையிலோயோ அல்லது வர்ணத்தின் அடிப்படையில் க்ஷத்திரியன்னு சொல்லியோ பிராமணன்னு சொல்லியோ வைசியன்னு சொல்லியோ எந்த விதமான ஸ்வதர்மமும் கிடையாது. இப்போ சந்நியாச ஆசிரமத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டார் என்றால் அவருக்கு ஜாதி கிடையாது, வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கூட 3 ஆசிரமத்தில் இல்லை இஸ் ஈக்குவல் டு சந்நியாச ஆசிரமம். சந்நியாசங்கிறது 4வது ஒன்றுன்னு சொல்வதை விட பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இல்லை, இல்லறத்தில் இல்லை, வானப்பிரஸ்தில் இல்லை, இந்த 3ல் இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு தான் சந்நியாசம் என்று பெயர். இப்போ சந்நியாசம் என்று புதிய கடமை அங்கு கிடையாது. பிறகு என்ன கடமை இல்லை என்பது தான் சந்நியாசம். அந்த கடமையைத்தான் இங்கு பகவான் அனைத்து கர்மத்தையும் துரத்தல் என்ற சொல்லில் அனைத்தும் என்று கூறுகின்றார். இப்போ எல்லா கர்மத்தையும் துரத்தல் சந்நியாசம் என்பது ஒரு கருத்து. காமிய கர்மத்தை மட்டும் துரத்தல் என்பது இனி ஒரு கருத்து. காமிய கர்மம்னா ஆசையில் தூண்டப்பட்டு செய்கின்ற செயலை மட்டும் துறந்தால் சந்நியாசம் என்று அழைக்கலாம் என்பது ஒருவருடைய கொள்கை. மற்றவர்களுடைய கொள்கை எல்லா கர்மத்தையும் துறந்தால்தான் சந்நியாசம் என்று சொல்ல முடியும் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். இங்கு எல்லாம் என்ற சொல் கடமைகளை குறிக்கின்ற, அதாவது உடலிலிருந்து வருகின்ற அசைவையோ அல்லது உடலை பாதுகாக்க மேற்கொள்கின்ற செயலையோ குறிக்கவில்லை. காரணம், அது மரணம் வரை எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றது. பிறகு எதை குறிக்கின்றது என்றால் வர்ண ஆசிரம ஸ்வதர்மம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு ஒன்று செய்து ஒன்றை அடையணும் என்றோ, ஒன்று செய்யாமல் ஒன்றை இழப்பது என்றோ கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதுதான் சந்நியாசம், அல்லது அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதற்கு பெயர்தான் சந்நியாசம். பிறகு இங்கு எந்த ஒரு ரிஷிகள் அல்லது பெரியோர்கள் இக்கருத்தை கூறுகிறார்களோ அதற்கு காரணத்தையும் கூறுகிறார்கள். ஏன் எல்லா கர்மத்தையும் துறக்க வேண்டும்? அதற்கு இங்கு கூறுகின்ற காரணம் தோஷவத் என்பது. தோஷவத் என்பது எல்லா கர்மங்களும் தோஷத்துடன் கூடி இருக்கின்றது, குறைவுடன் கூடி இருக்கின்றது. பகவான் இதே அத்தியாயத்தில் இறுதியில் சொல்லப் போகின்றார், எல்லா கர்மமும் தோஷத்துடன் தான் கூடியிருக்கின்றதுன்னு பகவானே சொல்ல போகின்றார். அது பகவானுடைய கருத்தாகவும் இருக்க போகின்றது. நெருப்பில் புகைங்கிற தோஷம் எப்படி இருக்கோ அப்படி எல்லா கர்மத்திலையும் குறைகள் இருக்கத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் கர்மத்தில் ஈடுபட வேண்டும்னு பகவான் சொல்ல போகின்றார். இப்போ இங்கு தோஷவத் என்றால் எல்லா கர்மத்திலும் தோஷம் இருக்கின்றது. காமிய கர்மத்தில் தோஷம் இருக்குதுங்கிறது நமக்கு நன்கு தெரியும். ஆசை வசப்பட்டு செய்கின்ற கர்மத்தில் குறை இருக்கின்றது. பிறகு நிஷித்த கர்மத்தை செய்தால், சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்தால் அதில் தோஷம் இருக்கின்றது. மதுவை அருந்தாதேன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதில் ஈடுபட்டால் அதில் குறை இருக்கின்றதுங்கிறது நமக்கு தெரிகிறது. நம்ம கடமையை செய்வதிலும் குறை இருக்கின்றதா என்றால் அதிலும் குறை இருக்கின்றது. என்ன குறை என்றால், எந்த ஒரு கர்மத்தில் ஒருவர் ஈடுபட்டாலும் அவருக்கு கர்த்தா என்ற புத்தி வந்துவிடும். நான் இதை செய்கின்றேன் என்று வந்துவிடும். பிறகு அந்த கடமையினால் புண்ணியங்கள் அவருக்கு கிடைக்கலாம்,
அந்த புண்ணியத்தினால சுகத்தை அனுபவிக்க வேண்டிய பிராரப்த கர்மம் வரும். அப்போ சுகத்திற்கான சூழ்நிலையும் அதற்காக உடலும் நமக்கு கிடைத்து விடும். ஆகவே வேதாந்தத்திற்குள்ளே வந்தால் பாபம் எப்படி ஒருவனை பந்தப்படுத்துகின்றதோ அதே போல புண்ணியமும் பந்தப்படுத்துகின்றது. எப்படின்னா உடலையும் இன்பத்தையும் அதற்கான சூழ்நிலைகளையும் கொடுத்து. ஆகவே கர்ம என்று ஒன்று இருந்தால் அந்த கர்மத்தில் ஈடுபட திரவியம் தேவை, பணம் தேவை. பிறகு எந்த கர்மத்திலும் ஹிம்சைகள் வந்துவிடும். இதெல்லாம் விளக்காசிரியர் எழுதுகிறார்கள். நாம் ஒரு கடமையை செய்யும் பொழுதும் கூட அதற்கு பணம், திரவியம் தேவைப்படும். இப்போ மனது அந்த பொருளை நாடுவதில் சென்றுவிடும். பிறகு எந்த ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சிலருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஹிம்சை செய்ய வேண்டியது வரும். ஆகவே கர்மம் திரவியம், ஹிம்சா, கர்த்திருவம் போன்ற தோஷங்களுடன் கூடி இருக்கின்றது என்று எழுதுகிறார்கள். இப்போ ஒரு பயிரை விதைத்தால் அதனுடன் சேர்ந்து களைகள் முயற்சி இல்லாமல் வருகின்றதோ அதே போல கர்மம் என்று நம்மிடம் ஒன்று வந்தால் நாம் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பியுங்கள். அதில் தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது, தோஷம் விடும். கண்டிப்பாக அதிலும் தோஷம் இருக்கின்றது. அதனால் அதை செய்ய மாட்டேன்னு நினைக்கும் பொழுது பின்னாடி பகவான் சொல்ல போகிறார், அந்த தோஷம் இருந்தாலும் நீ செய்ய வேண்டும். காரணம் தோஷம் இருக்கின்றது என்று செய்யவில்லை என்றால் அதைவிட பெரிய தோஷம் வந்துவிடும் என்று பகவான் சொல்ல போகின்றார். பிறகு யார் செய்ய வேண்டியதில்லை? யாருக்கு மனப்பக்குவம் வந்துவிட்டதோ அவர்களுக்குத்தான் அது அவசியமில்லை என்பது பகவானுடைய கருத்து. அவ்விதம் இங்கு தோஷவத் என்றால் நாம் மேற்கொள்கின்ற அனைத்து கடமைகளிலும் குறைகள் இருக்கின்றது. நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்தால் அதை புகழுக்காக செய்கிறான்னு ஒருத்தர் சொல்லுவார். பணம் அதற்காக இனியொருவரிடம் சேகரித்தால் இவன் பணத்துக்காக செய்கின்றான்னு சிலர் சொல்வார்கள். அது மற்றவர்கள் சொல்கின்ற தோஷம். பிறகு நமக்கே அதில் ஒரு இன்பம் இருக்கும், அதில் ஒரு ஈகோ வந்துடும், நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு ஒரு அகங்காரம் உருவாகும். இப்படி செயலுக்குள் இருக்கின்றவரை, ஒரு ஆக்டிவிட்டீஸ்குள்ளே இருக்கின்றவரை அதில் தோஷம் இருக்கின்றது. ஆகவே மணீஷினக சில ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள்? தியாஜ்யம், அந்த கர்மத்தை விட்டுவிட வேண்டும் என்று. இப்போ சந்நியாசங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள். ஒன்று கடமைகள் முதல் கொண்டு அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். பிறகு என்ன பண்ண வேண்டும்ங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் சந்நியாசம் என்றால் ஒரு கடமையும் கிடையாது. பிறகு என்ன இருக்கின்றது அவர்களிடம்? சரீர ஸ்திதிக்காக செயலில் ஈடுபடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்ங்கிறது அது அவர்களை பொறுத்தது, அது அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம். ஆனால் அவர்கள் யாரையும் சார்ந்தில்லை, யாரும் அவர்களை சார்ந்தில்லை. அந்த ஒரு சுதந்திரத்தை அடைகிறார்கள். முழு காலத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் ஃபுல் டைம் அவர்களிட கையில் இருக்கின்றது. அதுதான் சந்நியாசம். இதுதான் சந்நியாசம் என்று சிலர் கூறுகிறார்கள். காரணம், எல்லா கர்மத்திலும் தோஷம் இருக்கின்றது. அதுதான் முதல் வரியில். இப்பொழுது முதல் வரியை பார்த்தால் தியாஜ்யம் கர்ம. இங்கே கர்மன சர்வ கர்ம, அனைத்து கர்மத்தையும் துறக்க வேண்டும். ஏன்? தோஷவத், எல்லா கர்மங்களிலும் தோஷம் இருக்கின்றது. இப்போ நிஷித்த கர்மத்தில் அதிக தோஷம் இருந்தாலும் நம்முடைய கடமையை செய்வதிலும் தோஷம் இருக்கின்றது. தானம் பண்ணுறதுலேயும் தோஷம் இருக்குது. ஏன்னா ஈகோ நான் கொடுக்குறேங்கிற புத்தியை விட்டுட்டு பண்ணுறது கடினம். அப்படி என்ன நல்ல காரியம் செய்தாலும் கடமைகளை செய்தாலும் அதில் தோஷம் இருக்கத்தான் இருக்கின்றது. ஆகவே ஏகே சிலர் தியாஜ்யம் கர்ம, எல்லா கர்மத்தையும் துறக்க வேண்டும், அதுதான் சந்நியாசம் என்று பிராகுகு மணீஷினக, ஏகே மணீஷினக, ஏகேன சில, மணீஷினகன ஞானிகள், பிராகுகு கூறுகிறார்கள். இப்போ இந்த முதல் வரியுடன் சந்நியாசத்தை பற்றிய இரண்டாவது கருத்து முடிவடைகிறது. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால் தியாகத்தை பற்றிய கருத்து. அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. தியாகம் என்றால் பாவனையில் இருக்கின்ற ஒரு நிலை, அதாவது துறத்தல் என்கின்ற மனப்பான்மை. செயலில் ஈடுபட்டு பலனை நாம் துறக்கின்றோம்.
அது இங்கு சொல்லப்படுகின்றது. யக்ஞதான தப கர்ம ந தியாஜ்யமிதி ச அபரே. அதாவது சிலர் கூறுகிறார்கள் ந தியாஜ்யம்னா தியாகம் செய்யக்கூடாது. எதை தியாகம் செய்யக்கூடாது? யக்ஞதான தப கர்ம. இது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற கடமையான சில கர்மங்கள். அதை உதாகரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய கடமைகளை துறக்கக்கூடாது, தியாகம் செய்யக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். இப்போ முதல் வரிக்கும் இரண்டாவது வரிக்கும் வேறுபாடு இருக்கின்றது. முதல் வரியில் எல்லா கர்மத்தையும் துறக்கணும், இரண்டாவது வரியில் தியாகம் செய்யக்கூடாது, துறக்கக்கூடாது. எதை? கடமைகளை. அப்போ செயலை துறக்கக்கூடாது, அது தியாகம். இப்போ தியாகம் என்றால் நம்முடைய கடமைகளை துறக்காமல் இருத்தல். அந்த கடமைகள் இங்கு இல்லறத்தில் சாஸ்திரம் கூறிய கடமையான 3 யக்ஞம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். யக்ஞம் என்பது வழிபாடு, பஞ்சமகா யக்ஞங்கள். தானம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். தானம், தபம் அதையும் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். கர்ம, இப்படிப்பட்ட கடமைகளை ந தியாஜ்யம் துறக்கக்கூடாது, தியாகம் செய்யக்கூடாது. ஈதீச்ச அபரே. அபரேனா வேறு சிலர் கூறுகிறார்கள். இப்போ இந்த 3 ஸ்லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற கருத்தினுடைய சாரம் என்னவென்றால், சந்நியாசம் தியாகம் என்ற 2 சொற்களில் 2க்கும் என்ன வேறுபாடு என்றால், சந்நியாசம் என்பது செயலில் விட்டு விடுதலை குறிக்கின்றது. தியாகம் என்பது மனதளவில் செய்கின்ற ஒரு தியாகம், அதாவது பாவனை, ஆட்டிடியூடு லெவலில் தியாகம். இப்போ சந்நியாசங்கிறதுல 2 கருத்து. ஒன்று, அனைத்து கடமைகளையும் துறந்து விடுதல், அப்பொழுதுதான் சந்நியாசம்னு சொல்ல முடியுங்கிறது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, காமிய கர்மத்தை மட்டும் துறந்தாலே சந்நியாசம் என்று அழைக்கலாம் என்பது இரண்டாவது கருத்து. தியாகம்ங்கிற விஷயத்தில் கடமைகளை துறக்காமல் அதனுடைய பலனை மட்டும் மனதளவில் துறந்து விடுதல், அல்லது உடலளவில் பலனை துறக்கிறதோ மனதளவில் பலனை துறக்கிறதோ தியாகம். பலனை துறந்தால் தியாகம், கர்மத்தையே துறந்தால் அது சந்நியாசம். இப்போ இந்த கருத்துக்களை நம்ம இதுவரை பார்த்தோம். இனி பகவான் தன்னுடைய கருத்தை கூறப் போகின்றார். 4வது ஸ்லோகம். நிச்சயம் ஸ்ருணு மே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதஹ. பகவானுடைய கருத்து என்னவென்றால், இங்கு பகவான் என்ன கூறுகின்றார், தியாகம் சந்நியாசம் என்ற 2 சொல்லுக்கும் எந்த விதமான வேற்றுமையையும் இல்லாமல் நான் பயன்படுத்தியுள்ளேன். அதுதான் பகவானுடைய கருத்து. சந்நியாசம் தியாகம் என்ற 2 சொல்லுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் நான் பயன்படுத்தியுள்ளேன். அதுதான் பகவானுடைய பதில். அதை நேரடியாக சொல்லவில்லை. இந்த பதிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பர்யாயம் அப்படின்னு சொல்கிறது. பர்யாயம் என்றால் ஒரே ஒரு அர்த்தம் 2 சொற்கள், பல சொற்கள் ஒரே ஒரு பொருள். ஒரே ஒரு பொருள் தான், அதற்கு பல சொற்கள் இருக்கின்றது. அப்படி ஒரே ஒரு பொருளில் தான் நான் பயன்படுத்தி உள்ளேன். சந்நியாசம் தியாகம் என்பதற்கு வேறுபாடை நான் வைக்கவில்லை அப்படிங்கிறது பகவானுடைய கருத்து. இதிலிருந்து என்னன்னா, அர்ஜுனன் ரொம்ப சீரியஸாக தியாகம்னா என்ன சந்நியாசம்னா என்னன்னு கேட்கும்போது பகவான் இந்த 2க்கு நான் எந்த வேறுபாடு இல்லாமல் இதுவரை பயன்படுத்தி உள்ளேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பகவானை பொறுத்த வரைக்கும் தியாகம் சந்நியாசத்துக்கு வேறுபாடு கிடையாது.
ரெண்டு ஒன்றுதான் என்று கூறுகின்றார். இப்பொழுது நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சந்நியாசம் தியாகம் என்பதை முதலாக இரண்டுக்கும் ஒரே பொருள்னு புரிந்து கொள்ளலாம். அது ஃபஸ்ட்டு முதல் கருத்து. ரெண்டுக்கும் வேறுபாடே கிடையாது, சொற்கள் வேறே தவிர அர்த்தம் வேறல்ல அப்படின்னு ஒரு பொருள். அப்படி சொல்லும் பொழுது ஒருவர் கர்மத்தை துறக்கும் பொழுது தியாகின்னு சொல்லலாம், பலனை துறந்தாலும் தியாகின்னு சொல்லலாம். ஒருவர் பலனை மனதளவில் துறக்கும் பொழுது சந்நியாசின்னு சொல்லலாம் அல்லது தியாகின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே பொருள்னு சொன்னால் நம்ம ஒரு பொருளை பிரித்து வச்சுருக்கோம். செயலளவில் துறந்தா சந்நியாசம், மனதளவில் துறந்தா தியாகம்னு பிரித்து வச்சுருக்கோம். அந்த பிரிவு அவசியம் இல்லை. செயலளவில் துறந்தா தியாகின்னு சொல்லலாம், சந்நியாசின்னு சொல்லலாம். மனதளவில் துறந்தாலும் சந்நியாசின்னு சொல்லலாம், தியாகின்னு சொல்லலாம். ஆகவே பகவான் இதுவரை பயன்படுத்திய சொற்களில் எப்பொழுதெல்லாம் சந்நியாசம் தியாகங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் பகவான் கூறுகின்றார், நான் இந்த வேறுபாட்டை மனதில் வைத்து கூறவில்லை, நான் ரொம்ப லூஸாக பயன்படுத்தி இருக்கின்றேன். இடத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பொருள் கொள்ளலாம். சந்நியாசம் தியாகம் ரெண்டும் ஒரே ஒரு பொருள் என்ற அடிப்படையில் நான் இந்த இரண்டு சொற்களையும் கையாண்டுள்ளேன் என்பது பகவானுடைய பதில். இப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம்னா, முதல் ரெண்டுக்கு ஒரே ஒரு பொருள், வேற்றுமை இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இரண்டாவது அவாந்தர பேதத்துடன் பார்க்கலாம். அவாந்தர பேதம் என்றால் அதுதான் உலகத்தில் நியதி இருந்து வருகின்றது. அவாந்தர பேதம் என்றால் முக்கிய பேதம் இல்லை, மேலோட்டமான வேற்றுமை. மேலோட்டமான வேற்றுமை என்னவென்றால், யார் கர்மத்தை துறந்து சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை சந்நியாசி என்றும், யார் சந்நியாச ஆசிரமத்தை விட்டு மற்ற ஆசிரமத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயோ இல்லறத்திலேயோ இருந்து கொண்டு கடமைகளை செய்து கொண்டு வரும் பலனை மனதளவிலோ உடலளவிலோ துறந்து இருக்கிறார்களோ அவர்களை சந்நியாசின்னு சொல்வதில்லை, தியாகி என்று சொல்கின்றோம். யார் மனதளவில் தியாகம் செய்கிறார்களோ அல்லது ஒரு லட்சியத்துக்காக தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தியாகின்னு சொல்கிறோம். இப்போ நாட்டுக்காக பாடுபடும் பொழுது பொருளையும் எல்லாத்தையும் துறந்தவர்களை நம்ம சந்நியாசி என்று சொல்வதில்லை, தியாகிகள் என்று சொல்கின்றோம். ஏன்னா அவர்கள் சந்நியாச ஆசிரமத்திற்கு வரவில்லை, கடமையெல்லாம் விட்டுட்டு வரவில்லை, ஆனால் தியாகம் செய்துள்ளார்கள். அது உடலளவிலோ மனதளவிலோ தியாகம் செய்துள்ளார்கள். அப்போ இரண்டாவது விதத்தில் நாம் பார்த்தால், கர்மங்களையெல்லாம் துறந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு வந்தவர்களை சந்நியாசம் என்றும் சந்நியாசி என்றும், மற்ற இடத்தில் இருப்பவர்களை தியாகம் அல்லது தியாகி என்றும் அழைக்கலாம். அது இரண்டாவது கருத்து இந்த விஷயத்தில். ஆனால் இதுதான் இந்த உலகத்தில் இயங்கி வருகிறது. இதை பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். இதையும் பகவான் மறுக்கவில்லை. அதனால தான் மற்றவர்களுடைய கருத்தையெல்லாம் பகவான் கூறி இருக்கின்றார். அதாவது பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்து இங்கு கூறப்படவில்லை. இப்படியெல்லாம் மற்றவங்க சொல்கிறார்கள் என்று பகவான் கூறும் பொழுதே அவ்விதமும் நாம் பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம் என்று பகவானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தான். இப்போ தியாகம் சந்நியாசங்கிற விஷயத்தில் இரண்டாவது கருத்து வேறுபாடு இருக்கின்றது. என்ன வேறுபாடுனா, முறையாக வேதத்தில் சொன்ன கர்மங்களை எல்லாம் முறைப்படி துறந்து சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தால் சந்நியாசம், பிறகு மனதளவிலோ உடலளவிலோ தியாகம் செய்தால் அது தியாகம். சந்நியாச ஆசிரமத்தில் இல்லாதவர்கள் செய்வது தியாகம். இதுதான் அவாந்தர பேதம் சொல்கிறது, மேலோட்டமான பேதம். இப்போ அவாந்தர பேதத்தை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னவென்றால், சொரூப பேதம் இல்லை. சொரூப பேதம்னா சந்நியாசம் தியாகம் என்பதற்கு சொரூபமாக இருத்தல் என்ன, ஆதாரமாக முக்கியமாக உபாதானமாக இருத்தல் என்ன என்றால் விட்டு விடுதல், சாக்ரிஃபைஸ். அது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கின்றது. இப்போ சொரூபம் என்றால் ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு தட்டு இருக்குது. ரெண்டினுடைய சொரூபம் என்னன்னா வெள்ளின்னு சொல்கிறோம். வெள்ளி கிளாஸ், வெள்ளி பிளேட் இருக்குது. ஆனால் அவாந்தரம் என்னன்னா இது பிளேட்டு இது கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அது மேலோட்டமான வேற்றுமை.
சொரூபத்தில் வேற்றுமை இல்லைன்னா ரெண்டுனுடைய சொரூபம் தன்மை ஒரே மெட்டல், அதில் எப்பொழுதுமே பேதம் கிடையாது. அப்போ தியாகம் சந்நியாசங்கிற விஷயத்தில் சொரூப பேதம் இல்லைங்கிறது உண்மை, அது எல்லா காலத்திலும் உண்மை. அவாந்தர பேதம் இருக்கின்றது, மேலோட்டமான பேதம் இருக்கின்றது. அதை நம்ம வைத்து கொள்வது தான் நல்லது. இந்த அத்வைதம்னு சொல்லிட்டு சொரூபத்தை விட்டில் தான் அத்வைதமே தவிர சொரூபத்தை விட்டுட்டு மேலோட்டமான விஷயத்தில் நம்ம அத்வைதத்தை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினால் என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட கூட முடியாது. காரணம் என்ன? வாயும் ஒன்று தான், பல்லும் ஒன்று தான், இட்லியும் ஒன்று தான் சொன்னால் பல்லை உடைச்சி சாப்பிட வேண்டியது தான். காரணம் என்ன? எல்லாம் ஒன்று தானே, பிரம்மன் தானேன்னு வந்துடும். அப்படி நம்ம அவாந்தர பேதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் விவகாரத்தில். அது அப்படி தான் இருக்கணும். சொரூபத்தில் தான், அதனுடைய அதிஷ்டான திருஷ்டியில் தான் அத்வைதம். அதே போல் சந்நியாசத்திற்கும் தியாகத்திற்கும் எங்கே அத்வைதம்னா, எங்கே ஒற்றுமைனா சொரூபத்தில் அவாந்தர பேதம் இருக்கின்றது. ஆனால் பகவான் நான் எப்பொழுதெல்லாம் சந்நியாசம் தியாகங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறனோ அப்பொழுது ரெண்டும் இதுதான் இந்த இடத்துல அர்த்தம்னு இல்லாமல் நான் பயன்படுத்தி உள்ளேன்னு சொல்கின்றார். பிறகு இதில் அடுத்த நான்காவது கருத்து என்னவென்றால், சொரூப பேதம் இல்லை என்று கூறும் பொழுது பல பேதமும் இல்லை. ஒருவன் தியாகம் பண்ணினா என்ன பலனோ அதே பலன் சந்நியாசம் செய்தாலும் கிடைக்கின்றது. இப்போ சொரூப பேதம் இருந்தால் பல பேதம் இருக்கும், சொரூப பேதம் இல்லைன்னா பிரயோஜனத்திலையும் பேதம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தட்டை கொண்டு போய் கொடுக்குறீர்கள் விற்கிறதுக்கு, வெள்ளித்தட்டை. ஒருவர் கிளாஸை கொண்டு போய் விற்கிறார். அவர் தட்டுக்கு கிளாஸுக்குன்னு காசு பார்க்க மாட்டார். அவருடைய திருஷ்டி சுரூபத்தில் தான் இருக்குது. நேராக எடை போட்டு பார்ப்பார். அந்த எடையில தான் அவர் காசு கொடுப்பாரே தவிர நான் பெரிய தட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு அதிக காசு வேணும், அவர் கிளாஸ் கொண்டு வந்தார் அவருக்கு அதிக காசு கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பலன் சொரூபத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கின்றது. சொரூபத்தில் பேதம் இல்லை என்ற காரணத்தினால் பலனிலும் பேதம் இல்லை. அப்போ ஒருவர் தியாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலன் சந்நியாசத்திலும் கிடைக்கின்றது. அவர் கடமைகளையெல்லாம் துறந்து எந்த பொறுப்பும் இல்லாமல் சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தால் என்ன புண்ணியமோ என்ன மனநிறைவோ பலனோ அதே பலன் இல்லறத்தில் இருந்து கொண்டு தியாகம் செய்யும் பொழுது கிடைக்கின்றது. ஆகவே பல பேதம் கிடையாது. ஆனால் அவாந்தர பேதம் உலகத்தில் இருந்து கொண்டு வருகின்றது. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் நாம் சந்நியாசம் தியாகங்கிற விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். இப்போ சந்நியாசம் தியாகங்கிற இடத்துல இந்த 4 கருத்துக்களை புரிந்து கொண்டால் நமக்கு தெளிவு கிடைக்கும். ஒன்று, பகவான் கீதையில் இதுவரை இந்த இரண்டுக்கும் எந்த விதமான ஒரு வேற்றுமையும் மனதில் வைத்து கொண்டு பேசவில்லை. ஆகவே என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல பகவான் தியாகம்னு சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்துல சந்நியாசத்தை சொல்கிறாரா தியாகத்தை சொல்கிறாரான்னு பார்க்கணும். ஒரு இடத்துல சந்நியாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார்னா அந்த இடத்துல தியாகத்தை சொல்கிறாரா சந்நியாசத்தை சொல்கிறாரான்னு நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் நம்முடைய ஹோம்ஒர்க். நான் ரொம்ப லூஸாக என்னுடைய இஷ்டத்துக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி உள்ளேன். அதெல்லாம் விளக்காசிரியர் கோட் பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தி உள்ளார் பகவான், எப்படியெல்லாம் மாறி மாறி பயன்படுத்தி உள்ளார் என்று விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது முதல் கருத்து கீதையில் பகவான் இந்த வேறுபாட்டை நினைத்து இந்த 2 பதங்களையும் பயன்படுத்தவில்லை. இரண்டாவது, வேறுபாடு இருக்கின்றது மேலோட்டமாக. அவாந்தரம்னா மேலோட்டமான வேறுபாடு இருக்கின்றது. எதன் அடிப்படையில்? செயலை துறந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு வந்தால் சந்நியாசம் என்றும், மனதிற்குள் செய்கின்ற துறவை தியாகம் என்றும் வேற்றுமை. மூன்றாவது கருத்து, சொரூபத்தில் வேற்றுமை இல்லை, துரத்தல் என்பது காமன் பொதுவாக இருக்கின்றது. நான்காவது கருத்து, ஆகவே பலனில் வேற்றுமை இல்லை. இப்போ ஒரு சந்நியாசியாக இருப்பவர்கள் என்ன பலனை அடைகிறார்களோ அதே பலனை எந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டும் தியாகியாக இருந்தால் அடைவார்கள். கடமையை செய்துட்டு அந்த கடமையை துறந்தால், பலனை துறந்தால் என்ன மனப்பக்குவம் மனநிறைவு கிடைக்குதோ
அதே மனநிறைவு கடமையையே துறந்தவர்களுக்கும் கிடைக்கின்றது. இப்போ இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நமக்கு சந்நியாசத்துக்கு போகணும் அல்லது தியாகம் பண்ணணுங்கிற அர்ஜெல்லாம் இருக்காது. நம்ம சூழ்நிலைக்கு சம்ஸ்காரத்திற்கு எது உகந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்வோம். இனி நாம் 4வது ஸ்லோகத்திற்கு வந்தால், இப்போ இந்த கருத்தை எல்லாம் பகவான் இந்த பகுதியில் மிக தெளிவாக கூறவில்லை. பிறகு என்ன செய்கின்றார் என்றால், அர்ஜுனனுடைய கேள்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையே பகவான் பேசிக்கொண்டு போகின்றார். இப்போ நம்ம பார்த்த கருத்தெல்லாம் இன்னும் சில ஸ்லோகங்களை எல்லாம் படித்து முடித்தால் அதற்குள்ளே இந்த கருத்து ஒளிந்து இருக்கின்றது என்று புரிந்து கொள்வோம். என்ன 4வது ஸ்லோகத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாம் வருவதில்லை. மற்ற ஸ்லோகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக், அதையெல்லாம் பார்த்து முடிக்கும் பொழுது நமக்கு விளங்கும் இந்த கருத்தை தான் பகவான் கூறி இருக்கின்றார் என்று. இனி 4வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? தியாகம் அல்லது சந்நியாசம். இனி மாறி மாறி பகவான் பயன்படுத்துகின்றார். இந்த தியாகம் அல்லது சந்நியாசம் இதை 3ஆக பிரிக்கலாம் என்று கூறுகின்றார். அதாவது சந்நியாசம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா நம்மளும் மாறி மாறி சொல்ல குழப்பம் வருங்கிறதுக்காக இப்பொழுது தியாகம்ங்கிற இடத்துல சந்நியாசம்னு புரிந்து கொள்வோம். சந்நியாசத்தை பகவான் 3ஆக பிரிக்கின்றார். அதாவது 3 விதமான சந்நியாசம் இருக்கின்றது என்று இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். எதனுடைய அடிப்படையில் என்றால் குணத்தின் அடிப்படையில். அதாவது தாமச சந்நியாசம், ராஜச சந்நியாசம், சாத்விக சந்நியாசம் என்று சந்நியாசம் 3ஆக பிரிக்கப்படுகின்றது என்று பகவான் அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு இந்த 3ஐயும் பகவான் விளக்கப் போகின்றார். அதுதான் இங்கு சொல்கின்றார் பகவான். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார்? 3 விதமான சந்நியாசம் இருக்கின்றது, அதை நான் உனக்கு கூறப் போகின்றேன் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுறார். பிறகு பகவான் கூறப் போகின்றார் எந்த சந்நியாசம் தாமசமான சந்நியாசம், எது ராஜசமான சந்நியாசம், எது சாத்விகமான சந்நியாசம்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கூறப் போகின்றார். இந்த 4வது ஸ்லோகத்தில் நான் கூறப் போகின்றேன் என்று கூறுகின்றார். 3 விதமான சந்நியாசம் இருக்கின்றது. எதன் அடிப்படையில்? குணத்தின் அடிப்படையில். அதை நீ புரிந்துகொள் என்ற அறிமுகத்தை இங்கு செய்கின்றார். ஆகவே இந்த ஸ்லோகம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லோகம். நான் இதை விளக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு பிரதிஜ்ஞா, ஒரு ப்ராமிஸ். இப்போ ஸ்லோகத்திற்குள் சென்றால், நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே பரத சத்தம. தியாகே என்றால் தியாக விஷயத்தில். இந்த இடத்துல நம்ம சந்நியாசம்ங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சந்நியாசம் என்ற விஷயத்தில் அல்லது தியாகம் என்ற விஷயத்தில் மே நிச்சயம் ஸ்ருணு. மே நிச்சயம் என்றால் என்னுடைய நிச்சயத்தை, என்னுடைய கருத்தை ஸ்ருணு ஹே அர்ஜுனா நீ கேட்பாயாக. தத்ர தியாகே, தத்ரன இந்த விஷயத்தில், இப்பொழுது தியாகம் அல்லது சந்நியாசம் என்ற விஷயத்தில். இங்கே பகவான் என்ன பண்ணியிருக்காரு? தியாகம்ங்கிற விஷயத்தில் என்னுடைய கருத்தை கேளு, தியாகம் 3 விதம்னு சொல்கின்றார். சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது சந்நியாசங்கிற வார்த்தையை பயன்படுத்த போகின்றார். 3 விதமான சந்நியாசம்னு சொல்ல போகின்றார். அப்போ இங்கேயே பகவான் என்ன பண்ணி இருக்கின்றார்? தியாகம்னு சொல்கிறார், பிறகு சந்நியாசம் என்று சொல்கின்றார். ஆகவே அதை நிலைநாட்டி காட்டுறார். நான் 2ஐயும் ஒன்றாகத்தான் பாவித்து இருக்கின்றேன்னு காட்டுகின்றார். இப்போ தியாகே, தியாகம் என்ற விஷயத்தில் அல்லது சந்நியாசம் என்ற விஷயத்தில் மே நிச்சயம் ஸ்ருணு, என்னுடைய ஒரு மதத்தை, கருத்தை, நிச்சயத்தை நீ கேள். பரத சத்தம. பரத சத்தம என்றால் பரத வம்சத்தில் வந்த தலை சிறந்த அர்ஜுனா. பிறகு 2வது வரியில் தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதக. மீண்டும் அர்ஜுனனை அழைக்கின்றார். புருஷ வியாக்ர.
வியாக்ரனா டைகர்னு அர்த்தம், புலின்னு அர்த்தம். புருஷ வியாக்ர அப்படின்னா புலியை போன்றவனே. இப்போ அதாவது வீரத்தை உடையவன் அர்த்தம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அர்ஜுனா. அதுவும் அர்ஜுனனை அழைக்கின்றார், ஏ புருஷ வியாக்ர தியாகக த்ரிவிதக சம்பிரகீர்த்திதக. சம்பிரகீர்த்திதகன விளக்கப்பட்டுள்ளது. என்ன விளக்கப்பட்டுள்ளது? தியாகக, தியாகம் அல்லது சந்நியாசம் விளக்கப்பட்டுள்ளது. எப்படி? த்ரிவிதக, 3 விதமாக. 3 விதமான சந்நியாசம் அல்லது 3 விதமான தியாகம் இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது, விளக்கப்பட்டுள்ளது. அதை என்னிடமிருந்து கேள், அதில் என்னுடைய கருத்தை நீ கவனமாக கேள் என்று கூறுகின்றார். இப்போ அர்ஜுனன் கேட்டுட்டு தான் இருக்கான், அது அதுக்கு கேள்னு சொல்கிறதுன்னா கவனத்தை தன்னிடம் திருப்ப. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அவர் நம்மக்கிட்ட கேட்டுட்டு தான் இருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் என்ன சொல்லுவார்? நான் சொல்கிறத கேளும்போம். அப்படின்னு என்ன? உன்னுடைய அட்டென்ஷனை கவனமாக கொடு. இப்போ அடிக்கடி கிளாஸில் கேளுங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன? திடீர்னு கவனம் திரும்பிடலாம், திடீர்னு எங்காவது நம்ம போயிடலாம், எங்கேயும் நம்ம மனதளவில் சென்று விடலாம். ஆகவே அர்ஜுனனிடம் ஏ ஸ்ருணு, கொஞ்சம் உன்னுடைய கவனத்தை எனக்கு கொடு. ஏன்னா இந்த சந்நியாசங்கிற டாப்பிக்கில் உனக்கு இன்னும் குழப்பம் இருக்குதுன்னு சொன்னால், நான் 5வது அத்தியாயத்தில் சந்நியாசத்தை சொல்லும் பொழுது நீ கிளாஸை சந்நியாசம் பண்ணி விட்டாய், என்னுடைய வார்த்தையை சந்நியாசம் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிருக்கே, அதனால தான் உனக்கு உன்னத விளங்கலை. ஆகவே கவனமாக கேள் என்று சொல்லி, தியாகங்கிற விஷயத்தில் 3 விதம் இருக்கின்றது என்று சொல்லி, அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் வேறு கருத்தை சொல்லிட்டு பிறகு தான் சொல்ல போகின்றார் வரிசையாக 3 விதமான தியாகம். இங்கே தியாகம்னு அறிமுகப்படுத்திட்டு பகவான் சந்நியாசம்னு சொல்ல போகின்றார். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு? இனி 3 விதமான சந்நியாசத்தை சொல்ல போகிறார். அதாவது நம்ம சந்நியாசம் செய்து விட்டாலும் நாம் நம்மை அறியாமல் தாமச சந்நியாசம் பண்ணியிருக்கலாம், அல்லது ராஜச சந்நியாசம் பண்ணியிருக்கலாம், அல்லது சாத்விகமான சந்நியாசம் செய்திருக்கலாம். நம்ம சந்நியாசம் பண்ணிட்டதுனால மட்டும் நம்மளுடைய சந்நியாசம் உயர்ந்ததுன்னு ஆகிவிடாது. அதே போல் தானம் பண்ணுறதுனால மட்டும் நம்முடைய தானம் மேலானதாகி விடாது. அதை பார்த்துருக்கோம். தாமசமான தானமும் பண்ணலாம், ராஜசமானதும் பண்ணலாம், சாத்விகமானதும் பண்ணலாம். அதே போல் பூஜை, ஒருவர் பூஜை பண்ணுறதுனால மட்டும் அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டார்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பலர் கேட்கிறார்கள், அவர் பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் கோபம் மட்டும் வளர்ந்துட்டே போகுதே, சுயநலம் வளர்ந்துட்டே போகுதே, அவர் பூஜை பண்ணுறதை பார்த்து தானே அவரோட பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்ந்தேன், இப்போ தானே தெரியுதுன்னெல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். ஒருவர் சொன்னார், அவர் நெத்தியில் இருக்கிற விபூதி குங்குமத்தை பார்த்தே நான் பார்ட்னர் ஆகிட்டேன்னு. இவருக்கு புரியல, அவரை பார்ட்னர் ஆக்கிறதுக்கு போட்ட பட்டேன்னு சொல்லி. இப்படி சில பேர் எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்ம என்ன தோணும்? நேர்மையாக இருப்பார்கள் அப்படின்னு தோன்றும். ஆனால் பகவான் இங்கே எச்சரிக்கை எடுத்திருக்கார், அந்த பூஜை தாமசமாக இருக்கலாம் அல்லது ராஜசமாக இருக்கலாம். ஒருவர் சாமிஜியிடம் போய் கீதையிலேருந்து 2 ஸ்லோகம் சொல்லுங்கன்னார். எதற்கு கேட்குறீங்கன்னா, நான் ஊதுபத்தி வியாபாரம் பண்ணுறேன், கஸ்டமர்கிட்ட 2 ஸ்லோகத்தை விட்டால் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு. அப்போது இவர் எதுக்கு கீதை படிக்கிறாருன்னா ஊதுபத்தி சேல்ஸுக்காக. இதெல்லாம் எதுக்கு படிக்கிற கீதை? அப்போ இந்த சுவாத்தியாயம் என்னென்னா தாமசம் அல்லது ராஜசம். அப்படி நம்முடைய அனைத்து சாதனைகளும் பார்க்கறதுக்கு சாதனையாக தெரியலாம், ஆனால் உள்ளே இது தாமசமாக இருக்கலாம். இதில் துறவு விஷயத்திலும் பகவான் சொல்ல போகின்றார். நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டார். பிறகு 5, 6 இந்த 2 ஸ்லோகத்தில் வேறொரு கருத்தை பகவான் கூறி பிறகு இந்த 3ஐயும் கூற போகின்றார். எது தாமசம், ராஜசம், சாத்விகமான துறவுன்னு சொல்ல போகின்றார். அப்படி சொல்வதற்கு முன் 5, 6 இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் வேறொரு கருத்தை கூறுகின்றார். அது முக்கியமாக இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு, இந்த சுருணுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒர்க் ஆகும். கேள்னு சொல்லியிருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு தான் கேட்டுட்ருப்பாங்க, அப்புறம் திடீர்னு பேட்ரி லூஸ் ஆகும், அப்புறம் மறுபடியும் ஒருக்கா கேள்னு போடணும். அப்படி கவனமாக கேள்னு சொல்லிட்டு பகவான் மனதில் வைத்திருக்கின்ற ஒரு கருத்தை முதலில் கூறுகின்றார். 5வது ஸ்லோகம். யஜ்ஞதான தப கர்ம
ந த்யாஜ்யம் கார்யமேவ தத் யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷிணாம். ஐந்து ஆறு இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பகவான் முழுமையான சந்நியாசம், அதாவது அனைத்து கர்மத்தையும் எல்லா கடமைகளையும் துறந்து எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசத்தை காட்டிலும் கடமைகளை வைத்துக்கொண்டு காமிய கர்மத்தை மட்டும் துறக்கின்ற சந்நியாசம் உகந்தது என்ற ஒரு பொதுவான உபதேசத்தை செய்கின்றார். இப்போ பகவானுடைய ரெக்கமெண்டேஷன் இது. பகவான் எல்லா கடமைகளையும் துறக்கின்ற சந்நியாசத்தை காட்டிலும் கடமைகளை வைத்துக்கொண்டு இருப்பது உகந்தது, நல்லது என்று பகவான் ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அட்வைஸ்ன்னு சொன்னால் பொதுவாக அது நல்லது என்று கூறுகின்றார். அல்லது எல்லா கடமைகளையும் துறக்கின்ற சந்நியாசம் ஆபத்தானது என்ற எச்சரிக்கை விடுக்கின்றார். டேஞ்சர் சிக்னல் கொடுக்குறார் இந்த ரெண்டு ஸ்லோகத்தில். காரணம் என்ன? இந்த எலக்ட்ரிக் கம்பத்துக்கு போகும்போது என்ன இருக்கும் தெரியுமோ, அபாயம்னு போட்டு நம்முடைய சொரூபத்தை வரைந்து வைத்திருப்பார்கள். நம்முடைய உண்மையான சொரூபம் என்ன, தசையெல்லாம் நீக்கி பார்த்தா எப்படி இருப்போம்னா அந்த மண்டையோட்டை போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, இதை தொட்டேன்னா அடுத்த நிமிஷம் இப்படி ஆயிடுவே அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய யதார்த்த நிலைக்கு போய்விடுவாய், முழுமையான சந்நியாசம் கிடைச்சி விடும்னு அர்த்தம். அப்படி பகவான் எச்சரிக்கின்றார். காரணம், எல்லா கடமைகளையும் துறந்து கொண்டு சந்நியாசத்திற்கு செல்வது என்பது ஆபத்தான விஷயம். அதற்கு மனப்பக்குவம் அதிகம் தேவை. அதை காட்டிலும் கடமைகளை வைத்து கொண்டு இருக்கின்ற சந்நியாசம், தியாகம் சிறந்தது. ஆகவே கடமைகளை துறக்கக்கூடாது என்ற ஒரு அட்வைஸ், ஒரு பொதுவான நியதி அல்லது ஜென்ரல் அட்வைஸை பகவான் அர்ஜுனனுக்கும் மக்களுக்கும் பகவான் இங்கு கொடுக்கின்றார். இந்த அட்வைஸை கொடுத்துட்டு உடனே தாமச சந்நியாசத்தை பற்றி சொல்ல போகின்றார். இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணலினா நீ செய்கிற சந்நியாசம் தாமசமாக இருக்கும்னு சொல்ல போகிறார். மற்ற இடத்துலையெல்லாம் சாத்விகத்தை முதல்ல சொல்லி ராஜசத்தை சொல்லி தாமசத்தை சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல மட்டும் தாமசத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். காரணம் என்னென்னா, இந்த எச்சரிக்கை கொடுத்துட்டு இந்த எச்சரிக்கையை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளாமல் அவசரப்பட்டு சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சந்நியாசம் எதில் முடியும்? தாமசத்தில் முடியும்னு தாமச சந்நியாசத்தை சொல்லி பிறகு ராஜச சந்நியாசம், பிறகு சாத்விகமான சந்நியாசம் எது என்று கூறுகின்றார். இப்போ இந்த இரண்டு ஸ்லோகத்தினுடைய சாரம், பகவான் எல்லா கர்மத்தையும் துரத்தல் வேண்டாம் என்று சொல்கிறார். கூடாதுன்னு சொல்லலை, தவறுன்னு சொல்லலை, பிறகு உகந்ததல்ல, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனனுக்கும் பொதுவாக இருப்பவர்களுக்கும் பகவான் கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை. எச்சரிக்கைங்கிறது நெகட்டிவ் லாங்குவேஜில் சொல்கிறது. பாசிட்டிவ் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் உகந்தது என்ன என்றால் அது நம்முடைய கடமைகளை துறக்காமல் செயலை வைத்திருத்தல். நமக்கு ஒரு டியூட்டியை வச்சிருக்கிறது நம்முடைய மனதை பக்குவப்படுத்தும், நம்மைய அப்பொழுது தான் நல்லா வச்சிருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமோ, திங்கள் கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஒருவரை பார்த்தோம்னா, ஆஃபீஸுக்கு போகிறவர்னு வச்சுக்கணும், அவரை பார்த்தோம்னா ஒழுங்காக எந்திரிப்பார், டியூட்டியெல்லாம் ஒழுங்காக பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள் அவர்களுடைய சொரூபம் எப்படி இருக்கும்னு சொல்லி. அன்னைக்கு ஒரு டியூட்டியும் இல்லை அப்படின்னா எழுந்திருக்கிறது முதல் கொண்டு எல்லாமே சோம்பலாக இருக்குது. சாப்பிட்றது, எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, 1 மணிக்கு மேலே தான் குளிக்கலான்னு நினைப்பார்கள், 10:30 மணிக்கு பல்லு விளக்குவார்கள். இதெல்லாம் ஏன்னா ஒரு கடமை நமக்கு முன்னாடி இல்லை, நமக்கு முன்னாடி ஒரு டியூட்டி இல்லைங்கும் பொழுதே நம்ம எரியாமல் நமக்கு தூண்டுதல் இல்லாமல் போகிவிடும். ஒரு தூண்டுதல் இல்லைன்னா நம்ம சோம்பல் தாமசத்திற்கு சென்று விடுவோம். அப்படி முழு காலமும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம யாரும் கவனிக்கலை,
நாமும் யாரையும் கவனிக்கவில்லை, கடமையே இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் நாம் கீழான நிலைக்கு சென்று விடுவோம். ஆகவே கடமைகளை துறக்கக்கூடாது. நம்முடைய டியூட்டியை துறக்காமல் இருக்கிற சந்நியாசத்தை பகவான் வலியுறுத்துகின்றார். இப்போ அதுதான் முதல்ல சொல்கிறார், யஜ்ஞதான தப கர்ம ந தியாஜ்யம். யஜ்ஞதான தப கர்மத்தை ந தியாஜ்யம் துறக்கக்கூடாது. ந தியாஜ்யம்னா துறக்கக்கூடாது. எது? யஜ்ஞம் தானம் தபம் முதலிய கர்மங்களை. இதில் தோஷம் இருந்த போதிலும் பிறகு சொல்ல போகிறார், தோஷம் இருந்தாலும் துறக்கக்கூடாதுன்னு பிறகும் சொல்லுவார், இங்கேயும் கூறுகின்றார். இங்கே யஜ்ஞதான தப கர்மங்கிறது நம்முடைய டியூட்டி, நமக்குன்னு இருக்க வேண்டிய சில டியூட்டி கடமைகள், அதை துறக்கக்கூடாது. பிறகு என்ன பண்ண வேண்டுமாம்? காரியம் ஏவ தத். துறக்கக்கூடாதுன்னு சொன்னாவே பண்ணணும்னு அர்த்தம். இருந்தாலும் பகவான் சொல்கிறார், தது காரியம், அது செய்து ஆக, ஏவன செய்தாக வேண்டும். ஏவக்காரம் எம்பசைஸ், கண்டிப்பாக நாம் கடமைகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அதை முடிக்கணும், அதை நம்ம செய்யணுங்கிற பொறுப்பு இருக்க வேண்டும். இப்படி ஒரு பொறுப்பும் இல்லை என்றால் நம்முடைய மனம் தாமச நிலைக்கு சென்று விடும். இப்போ காரியம் ஏவ தது, அது காரியம்தான், செய்துதான் ஆக வேண்டும். இப்போ முதல் வரியில் என்ன சொல்லி இருக்கின்றார் பகவான்? 2 சந்நியாசத்தில் அனைத்து கர்மத்தையும் துறக்கின்ற சந்நியாசத்திற்கு பதிலாக நம்முடைய கடமைகளை வைத்து கொண்டு பிறகு காமிய கர்மத்தை துறக்கலாம், மற்ற கர்மங்களை எல்லாம் துறக்கலாம். ஆனால் நம்முடைய கடமைகளை துறக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும். சிலர் சொல்லலாம், செயல் இருந்தால் தான் செயல்லையே மனசு எல்லாம் போயிடுது, நம்ம பக்குவப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பகவான் பதில் கூறுகின்றார் 2வது வரியில். ஏன் நான் உனக்கு கடமை இருக்க வேண்டும், செயலை முழுமையாக துறந்து விடக்கூடாது என்று சொல்கின்றேன். நான் ஏன் இதை கூறுகின்றேங்கிற காரணத்தை 2வது வரியில் கூறுறார். அதாவது பிரயோஜனத்தை பகவான் கூறுகின்றார். நான் எல்லா கடமைகளையும் நீ துறந்துட்டு இருக்கிறத நான் அட்வைஸ் பண்ணல, அது வேண்டாம் என்று நான் ஏன் கூறுகின்றேன், அந்த காரணத்தை கூறுகிறார். இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வேதாந்தத்துக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும் தெரியுமோ? ஆசிரமத்துக்கு போயிடணும்னு தோணும். ஆனால் அங்கே போய் ஒரு நாள் காஃபி இல்லாமல் இருக்க முடியும்னா அதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அப்படி ஒரு தாட், கடமைகள் இருக்கக்கூடாது, டியூட்டி பண்ணக்கூடாது. நம் உடன்பிறப்புகள், அது குழந்தைகளாகலாம், மற்றவங்களாகலாம், பெற்றோர்களாகலாம், அவங்களோடு இருந்தால் அது பற்று, அவங்களோடையெல்லாம் இருக்கக்கூடாது. பிறகு என்னென்னா ஆசிரமத்தில் போய் இருக்கிறவங்ககிட்ட ரகளை, இங்கே இருக்கிறவங்ககிட்ட விட்டுட்டு ரகலைக்கு ஆள் மாற்றிக்கணும், அவ்வளோதான் அங்கே பேச்சு. சண்டை போடுறதுக்கு இந்த ஆள்களோட சண்டை போட்டு போர் அடித்தாச்சு, நீ வேற ஒருத்தரோட ரகலை பண்ணலான்னு சொல்லி. அது எப்படி தெரியுதுன்னா, துறந்து வர்றவங்க ஆசிரமம் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் சொன்னார், இந்த ஆசிரமத்தில் ஒன்று நரியாக இருக்குது, ஒன்று நாயாக இருக்குது, ஒன்று பேயாக இருக்குது, இங்கே மனுஷனையே காணமேன்னு ஒருத்தர் வந்துட்டு பார்த்துட்டு போனார். காரணம் என்னென்ன, எல்லா எக்ஸ்ட்ரீம்லையும் சேர்கிற இடம் அது எப்படி இருக்கும்னா, ஏன்னா நார்மல் பீப்புள் வர்றதில்லை, எல்லா அப்நார்மலும் சேர்கிற இடம் எப்படி பக்கத்தில் இருக்கிறது போல் எல்லாம் சேர்கிற இடம், அது எப்படி இருக்கும்னா, அப்படி பலருக்கு அந்த இன்டென்ஷன் உள்ள, நான் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதை பகவான் இங்கு தகர்த்து எறிகின்றார். அப்படி இருக்கக்கூடாது. வேணா ஒரு டெஸ்ட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் 10 நாள். ஆனால் நம்ம எது பக்குவப்படுத்தும்னா, நம்முடைய கடமைகளை செய்வதிலே நமக்கு பக்குவம் அப்பொழுதுதான் வரும்னு சொல்லி, நான் ஏன் முழுமையான சந்நியாசத்தை ரெக்கமெண்ட் பண்ணலை, எல்லாத்தையும் துறக்கிறது வேண்டான் ஏன் பொதுவாக கூறுகின்றேன். அதற்கான பதில் 2வது வரியில், யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ. இப்போ யஜ்ஞம் தானம் தபக இது போன்ற நம்முடைய கடமைகள் பாவனானி மனிஷினாம். மனிஷினாம்னா மனிதர்களுக்கு, இங்கே குறிப்பாக சாதகர்களுக்கு. பாவனானி, பாவனானினா தூய்மைப்படுத்தும் சாதனை, இதுதான் அவர்களை உண்மையில் தூய்மைப்படுத்தும். பவித்ர ஹேதுகு, பவித்ரம்னா பியூரிட்டி,
பாவனானினா பவித்ர கேது, தூய்மைப்படுத்தும் சாதனை. ஆகவே நான் இதை துறக்க வேண்டான்னு சொல்கின்றேன். இதிலிருந்து இனியொரு கருத்து மறைந்திருக்கின்றது. நம்முடைய கடமைகள் நம்மை தூய்மைப்படுத்துவதனால் நான் அதை துறக்க வேண்டான்னு சொல்கின்றேன். ஒரு கால் தூய்மை அடைந்து விட்டால் பிறகு துறக்கலாம். அந்த கருத்தும் ஒளிந்து இருக்கின்றது. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு வாக்கு கேட்டிருப்பீங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இதை கேட்ட உடனே என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும்னு புத்தி வரணும். காரணம் என்ன? மனமது செம்மையானால், அதை விட்டுறது, ஜபிக்க வேண்டாம்ங்கிறத மட்டும் எடுத்துக்கிறது. அந்த மனமது செம்மையானால்ங்கிறத மறைச்சிட்டு ஜபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கே, ஜபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பெரிய ஞானிகளே சொல்லிட்டார்கள் ஜபிக்க வேண்டாம், அதனால் ஜபத்தை விட்டாச்சுன்னா. எப்பொழுது மனமது செம்மையானால், அப்போது இந்த வாக்கியம் ஜபம் பண்ணுன்னு சொல்லுது. இந்த வாக்கியத்தை பார்த்துட்டு என்ன எடுத்துக்கணும்? மனம் செம்மையானால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னா, இப்போ மனம் எனக்கு செம்மையாக இல்லை, ஆகவே மந்திரத்தை ஜபிக்கணும். எதுவரைனா? மனம் செம்மையாகும் வரை. ஆனால் செம்மையாகிவிட்டால் மந்திர ஜபம் தேவையில்லைங்கிறதுல இருக்கு. அதே போல் இங்கே பகவான் நம்முடைய கடமைகளெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற காரணத்தினால் கடமைகளை விடக்கூடாது என்று சொல்வதிலிருந்து மனம் தூய்மையாகி விட்டால் கடமைகளை விட்டு விடலாம். மனம் தூய்மையாகி விட்டால்னா என்ன அர்த்தம்னா, யாருடைய வார்த்தையும் உன்னை புண்படுத்தவில்லை என்றால், யாரையும் நீ புண்படுத்தவில்லை என்றால், உன்னால் அகிம்சையை பின்பற்ற முடியும் என்றால் மனம் தூய்மையாகி விட்டது என்று பொருள். அதாவது மனம் தூய்மையாகிறது என்னன்னா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிடலாம். உடனே மீண்டும் அமானித்துவத்தை ஆரம்பித்து சொல்லலாம். பெரிய லிஸ்ட்டை சொல்லி இதெல்லாம் இருக்கான்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லது தெய்வீ சம்பத்தை மீண்டும் எடுத்து விட்டு இந்த 26 குணமும் இருந்தால் மன தூய்மைன்னு சொல்லலாம். அது ரொம்ப பெரிய விஷயம். சுருக்கமாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஆசிட் டெஸ்ட் போல் என்னன்னா, உன்னையும் மற்றவர்களையும் நீ துன்புறுத்தாமல் இருந்தால் உனக்கு மன தூய்மை வந்து விட்டதுன்னு அர்த்தம். அதான் ஒரே ஒரு வரியில் சொல்கிறது, அஹிம்சா டு யூ அண்ட் அதர்ஸ். உன்னையும் நீ துன்புறுத்திக்கல, மற்றவங்கனாலேயோ உன்னாலேயோ, நீயும் மற்றவங்களை துன்புறுத்தாமல் வாழ முடியும்னா மனம் தூய்மையாகி விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார், யாருக்கு எல்லா கட்டுப்பாடும் வந்து விட்டதோ அவர்களால தான் அஹிம்சையை பின்பற்ற முடியுங்கிறார். வாக்கு கட்டுப்பாடு, கண் கட்டுப்பாடு, எல்லா புலனடக்கம் வந்தவங்கனால தான் மற்றவங்களை ஹிம்சப்படுத்தாமல் வாழ முடியும், தன்னையே ஹிம்சப்படுத்தி கொள்ள முடியாதுங்கிறார். இப்போ மன தூய்மைனா இந்த உலகத்தினாலே நான் பாதிக்காமல் என்னால் உலகம் பாதிக்காமல் இருக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா நம்ம எல்லா கர்மத்தையும் துறக்கலாம். அதுவரை பாவனானி, நம்மை தூய்மைப்படுத்துவதனால் துறக்கக்கூடாது என்ற பொதுவான அட்வைஸ் பகவான் கூறுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.